Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டார்க் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி அலைட் மோஷனில் மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஸ்டேட்டஸ்க்கு மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1:1 ரேஷியோ தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபோட்டோ தான் எடிட் பண்ணுறதுனால இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்டை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வச்சுட்டு இந்த மாதிரி எஃபர்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்களும் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போங்க, ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. ஸோ வீடியோ ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அதில் போயிட்டு RGB ஆட் பண்ணிக்கலாம். RGB ஆட் பண்ணிவிட்டு ஸோ GR இருக்கு இல்லையா அதை ஒய்யாவும் சேஞ்ச் பண்ணிவிட்டு BR இருக்கிறத GR சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கலர் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸில் ஒரு 2 வச்சுட்டு ஸோ கான்ட்ராஸ்ட்லேயும் ஒரு 2 வைங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அகைன் ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 66ல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அகெயின் ஆட் எஃபெக்ட் போங்க. போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு கலர் டெம்பரேச்சர் இருக்கும் அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 6500K கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 9000க்குள்ளே இருக்க மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க. போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷரில் அதோட வேல்யூஸ்லாம் கொஞ்சமாக மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி மைனஸில் கொண்டு போய்க்கலாம். ஸோ அதோட பிரைட்னஸ்லாம் நமக்கு ஒரு டார்க் எஃபெக்ட் வேணும் இல்லையா, ஸோ அதனால தான் இந்த மாதிரி மைனஸில் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டார்க் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ அகைன் எக்ஸ்போஷர் அண்ட் காமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப உங்களுக்கு டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்போஷரில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு 0.05க்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தது போல் ஒரு டார்க் எஃபெக்ட் கிடச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.